இன்னைக்கு சின்ன மருமகள் சீரியல்ல பிறந்த குழந்தையை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களே, அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் குழந்தைக்கு ஊசி போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க குழந்தைய ஒரு தொட்டில்ல வச்சிட்டு அவங்க கொஞ்ச நேரம் வெளிய போறாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு வயசான பாட்டி உள்ள வந்து குழந்தைய ஒரு கூடையில வச்சு மறைச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. நர்ஸ் திரும்பி வந்து பார்த்தா குழந்தையை காணோம். அவங்க பதறிப்போய் கத்த ஈஸ்வரி கருப்பு. அப்புறம் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் குழந்தைய தேடி அலையுறாங்க. ஆனா குழந்தைய எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி சேதுவும் தமிழும் அவங்க ரூம்ல ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. தமிழ் சேதுவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதாவது தன்னோட நெஞ்சுல சேதுவோட பேரை பச்சை குத்தி இருக்காங்க. இத பார்த்த சேது ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீர் விடுறாரு. எதுக்கு இந்த மாதிரி வலிய பொறுத்துக்கிற? உனக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு சேது சொல்ல தமிழ் தன்னோட அன்பை ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாங்க. இந்த அழகான நேரத்துல தான் சேதுவுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கருப்பு போன் பண்றாரு. மாப்பிள்ளை குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அவர் சொன்னதும் சேதுவுக்கு தூக்கி வாரி போடுது. அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த அதிர்ச்சியான செய்தியை சேது உடனே தமிழ் கிட்ட சொல்ல தமிழும் பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல சேது நேரா ராஜாங்கம் வீட்டுக்கு போய் சத்தம் போடுறாரு. குழந்தைய காணோம்னு சொன்னதும் ராஜாங்கம் ரொம்பவே கோபப்படுறாரு. இந்த நேரத்துல சேதுவுக்கு தமிழ் மேலையும் அவங்க அப்பா மேலையும் சந்தேகம் வருது. ஒருவேளை அவங்க தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பாங்களோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் கத்துறாரு. மோகனா, ஈஸ்வரி எல்லாரும் இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் வீட்ல அவங்க அப்பா பாட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சேது தமிழுக்கு போன் பண்ணி உங்க அப்பன் தான் குழந்தைய கடத்திட்டு போயிட்டானா, குழந்தைய இங்க வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப கோபமா சத்தம் போடுறாரு. இதை கேட்ட தமிழ் முற்றிலுமா உடைஞ்சு போயிடுறாங்க. என் குழந்தை காணாம போயிடுச்சா? என் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு கதறி அழுவுறாங்க. அவங்க அப்பா அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா தமிழ் யாரு பேச்சையும் கேட்காம அழுதுகிட்டே ஹாஸ்பிடலுக்கு கிளம்புறாங்க. இந்த எபிசோட்லயே இதுதான் ரொம்ப எமோஷனலான சீன். இந்த எபிசோட்ல வந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அந்த நர்ஸ் குழந்தைய வச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு வயசான பாட்டி 2 கூடையோட வந்து குழந்தைய திருடிட்டு போறது கேமராவுல பதிவாகி இருக்கு. இதை பார்த்த சேது, ஈஸ்வரி அப்புறம் போலீஸ் எல்லாரும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பாட்டி யாரு? இவங்கள யாரு அனுப்பி இருப்பாங்கன்னு எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. எபிசோட் கடைசில அந்த பாட்டிய பிடிக்கிறதுக்காக சேதுவும் போலீஸும் வேகமா கார்ல கிளம்பி போறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னா, தமிழ் அழுதுகிட்டே ரோட்ல தன்னோட குழந்தைய தேடி அலைவாங்க. சேதுவும் போலீஸும் அந்த பாட்டியோட போட்டோவை வச்சு ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் விசாரிப்பாங்க. குழந்தைய அவங்க பாதுகாப்பா கண்டுபிடிப்பாங்களா, இல்ல இந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான எதிரி யாருன்னு ராஜாங்கம் கண்டுபிடிப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது.